எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த பிங்க் ரோஸ் அது எப்படி வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ரியல் டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோலாம் ஃபாஸ்ட்டாலாம் எதுவும் போடல, கரெக்டாக நான் வரைகிற ஸ்பீட்லேயே நான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல வந்து ஒரு உட்டன் போர்டு, உங்களுக்கு உட்டு போர்டு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, சாதா எனி கேன்வஸ். இதோட சைஸ் வந்து 12 இன்ச்சு. நீங்கள் 12 இன்ச் எடுத்துக்கலாம், ஸ்கொயர் கேன்வஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ரெக்டாங்கிள் தான் இருக்குது, அதாவது 9/12 இருக்கும். அப்படி இல்லைன்னா 11/14. அதோட சின்ன சைஸ் வேணால் 8/10 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேன்வஸ் எடுத்துக்கலாம். அதில் நான் டைரெக்டாகவே நான் அன்றைக்கி ட்ரா பண்ணுறேன், பட் பென்சில் யூஸ் பண்ணல. பென்சில் யூஸ் பண்ணால் எரேஸ் பண்ணும்போது ரொம்ப அந்த லைன்ஸ் வந்து ஹார்டான லைன்ஸ் தெரிகிறதுனால நான் வந்து பென்சில் யூஸ் பண்ணல. கலர் பென்சில் ஈஸியாக எரேஸ் பண்ண முடியுது, அதனால் க்ரையோலா கலர் பென்சில் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற கலர் பென்சில் ஈஸியாக எரேஸ் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறமா அந்த மாதிரி ஸ்லோவாக ட்ரா பண்ணுங்கள். நானும் பொறுமையாக எரேசர் வச்சு எரேஸ் பண்ணி டைம் எடுத்து தான் வரைஞ்சேன். அதனால் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வரைய முடியலையா, ஒவ்வொரு லைனுக்கும் கூட மேபி வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஸ்டெப் முடித்ததும் அப்புறமா அடுத்த ஸ்டெப் ட்ரா பண்ணலாம். இது சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரா பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஐ திங்க் ஒரு 10 or 12 இயர்ஸ்க்கு மேலேன்னா அவங்களே வந்து ஈஸியாக வந்து இதை ட்ரா பண்ணிவிடுவாங்க. 8 இயர்ஸ் அண்ட் அபோவ் ட்ரை பண்ண சொல்லுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வராட்டாலும் ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜஸ்ட் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். மாதிரி ஒவ்வொரு லைனாக வந்து நான் ஒரு ஃபோட்டோ வச்சு தான் வந்து லைன் வரைஞ்சிட்ருக்கேன். அது ரொம்ப ஈஸியான ஒரு பெயிண்டிங் ஈஸி, ஒன்லி இந்த ட்ராயிங் மட்டும் கொஞ்சம் அந்த லைன்ஸ் போட கஷ்டமாக இருக்கும். பட் கொஞ்சம் முடிஞ்ச அளவு இது பர்ஃபெக்டாக கரெக்டாக தான் வரையணும்னு கிடையாது. இன்சைடு மட்டும்தான், அதுவுமே இன்சைடு மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவுட் சைட்லாம் நம்ம அந்த கோலம் போடுற மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சி நம்ம அதை ரோஸ் மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால் முடிஞ்ச அளவு நான் வரைகிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து வேறு ஒரு ரோஸ் பெயிண்டிங் ஏதாவது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா கூட ரோஸ் பிக்சர் அதோட லைனை கூட ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். அது பொறுமையாக வரைகிறதுனால மேபி முடியும்னு நினைக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்க. ஓகே. அப்புறமா வந்து கேன்வஸ் எல்லாமே நம்ம கடையில் வாங்குறது ஆல்ரெடி ப்ரைம்டு, அதாவது கெஸோ தான் அக்ரிலிக் ப்ரைமர். நம்ம இன்றைக்கி அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருந்தாலும் ஓகே தான், ஜஸ்ட் அக்ரிலிக் பெயிண்ட்டு. ஆனால் அந்த கேன்வஸ் மட்டும் ப்ரைம்டு கேன்வஸ். நம்ம கடையில் வாங்குகிற எல்லா கேன்வஸுமே வந்து மோஸ்ட்டாக ப்ரைம் பண்ணி தான் கொடுத்துருப்பான். நம்ம டைரெக்டாக பெயிண்ட் அப்படியே பண்ணிடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த உட்டன் போர்டு வாங்கினீங்கன்னா, இந்த மாதிரி ரவுண்டாக வரையணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு 12 இன்ச் உட்டு போர்டு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடையில் வாங்கினா அது ப்ரைம்டாக இருக்காது. அந்த உட்டு மெட்டீரியல் மேலே நீங்கள் டைரெக்டாக பெயிண்ட் பண்ணால் அந்த பெயிண்ட் வந்து உள்ளே போகும், அதாவது அந்த அப்சர்வ் பண்ணும். அந்த உட்டோட அந்த மெட்டீரியல் வந்து அந்த பெயிண்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால உங்களால் டைரெக்டாக பெயிண்ட் பண்ண முடியாது, அது பண்ணவும் கூடாது. அதனால் உட்டன் போர்டு இந்த மாதிரி கடையில் நீங்கள் 12 இன்ச் போர்டு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஒரு லேயர் அக்ரிலிக் ப்ரைமர், எனி பிராண்ட் அக்ரிலிக் ப்ரைமர் ஒயிட் கலர் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து நார்மல் உட்டன் போர்டு வாங்கி அதில் ப்ரைமர் வச்சு பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் இதில் வந்து காட்டலை. அதனால் நீங்கள் போர்டு எடுத்து டைரெக்டாக அதில் வரைய முடியாது. அது மாதிரி டைரெக்டாக ஒயிட் பேக்ரவுண்டுன்னு சொல்லி நீங்கள் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டு பண்ணினாலும் கரெக்டாக வராது. ப்ரைமர் யூஸ் பண்ணணும். அது கெஸோன்னு கூட சொல்லுவாங்க, GESSO, கெஸோ, அக்ரிலிக் கெஸோ. அது நீங்கள் நெட்டில் பார்த்து இல்லைன்னா கடையில் கூட நீங்கள் போய் வாங்கி ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உட்டன் போர்டுக்கு எல்லாமே நம்ம ஒரு ரவுண்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு கெஸோ பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சிடணும். ஃபுல்லாக ட்ரை ஆன அப்புறமா தான் நம்ம மேலே இந்த மாதிரி பென்சில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா பெயிண்ட் பண்ணணும். ஓகே, நான் அந்த ட்ராயிங் முடித்ததுக்கப்புறமா எப்படி பெயிண்ட் பண்ணணுன்னு சொல்கிறேன்.
அவ்வளோதாங்க, நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு பேலட்டில் இல்லைன்னா பேப்பர் பிளேட்னா க்ளீன் பண்ண பேலட் கஷ்டமாக இருக்கும். ஸோ பேப்பர் பிளேட் எடுத்திருக்கேன். என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒயிட்டு, பிங்க், மெஜெண்டா, ரெட், அப்புறம் ப்ரௌன். எந்த ப்ரௌனாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ முதல்ல கொஞ்சம் டார்க் பிங்க் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு ரெட், ப்ரௌன், அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன். லிட்டில் பிட் ஆஃப் மெஜெண்டா. உங்கள்கிட்ட மெஜெண்டா இல்லைன்னா கொஞ்சமாக ப்ளூவும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் மெஜெண்டா இல்லை அப்படின்னு யோசிக்க வேண்டாம். லைட்டாக ப்ளூவும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த டார்க் கலர் ஒரு கொஞ்சம் டார்க்கான பிங்க். இது ரொம்ப ஏரியாவில் வராதுங்க, கொஞ்சமான ஏரியாவில் மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு அந்த பெரிய ப்ரஷ் வச்சு நான் இது பண்ணிட்டேன். அப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன ப்ரஷ் வந்துச்சு, ஒரு சின்ன லைனர் ப்ரஷ். இதுக்கு 2 ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து பாயிண்டட் டிப் உள்ள ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். ஒன்று கொஞ்சம் பெரிய ப்ரஷ், இன்னொன்று வந்து இது வந்து சின்ன சைஸு. ஸோ கொஞ்சமாக குட்டியான லைனுக்கெல்லாம் நான் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அந்த கொஞ்சம் பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எந்த இடத்துலலாம் டார்க் பிங்க் வருதோ அங்கே மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டார்க்கான அந்த பிங்கை கொடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட இந்த எக்ஸாக்டாக அந்த மாதிரி ப்ரஷ் இல்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். என்ன ப்ரஷ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் டிப்பு சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா சைடில் வந்து ஒரு பேப்பர் டவல் உங்கள்கிட்ட இல்லைன்னா பழைய கிளாத்து, இப்போ ஏதாவது டவல் அந்த மாதிரி ஏதாவது பெயிண்ட் பண்ணுறதுக்குனே ஒரு டவல் நீங்கள் வச்சுக்கலாம். முதல்ல அந்த ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் டிப் பண்ணி வெட்டாக்கிட்டு ஈரமான ப்ரஷ்ஷை நேராக பேலட்டில் வைக்காமல் அந்த பேப்பர் டவலில் ஒரு கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த வெட்னஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்லேருந்து நீங்கள் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். அது மாதிரி எப்போவுமே பெயிண்ட்டை வந்து ரொம்ப நிறைய ஸ்கூப் பண்ணக்கூடாது. அந்த டிப்பை மட்டும் வச்சு கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நிறைய பெயிண்ட் எடுத்தோன்னா நமக்கு வந்து லைன் மேக் பண்ண கஷ்டமாக இருக்கும். நான் எங்கெல்லாம் வந்து டார்க்கான பிங்க்கு கொடுக்குறேன்னு பார்த்து அங்கே மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பெரிய ப்ரஷ் எடுத்திருக்கேன், ஏன்னா கொஞ்சம் பெரிய ஏரியா பெயிண்ட் பண்ணுறதுக்காக. அது மாதிரி பெயிண்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அதனால கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். முதல்ல யூஸ் பண்ண அதே சேம் கலர்ஸ் தான், ரெட், ப்ரௌன், மெஜெண்டா, கொஞ்சமாக ஒயிட்டு. தேவைன்னா 1 or 2 ட்ராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா வாட்டர் கொஞ்சமாக தண்ணி அந்த ப்ரஷ்ஷோட எண்டையே நீங்கள் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரஷ் ஃபுல்லாக நிறைய பெயிண்ட்டாக இருக்குது. அந்த ப்ரஷ் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ப்ரஷ்ஷில் நிறைய பெயிண்ட் இருக்கும். டைரெக்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் அது ஒரு பேப்பர் டவலில் தொடச்சிட்டு அந்த ப்ரஷ்ஷோட டிப்பில் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்தேன். எப்போவுமே இப்போ ப்ரஷ் வந்து தண்ணியில் முக்குனதுமே நல்லா வெட்டாயிரும். நீங்கள் அது டைரெக்டாக பேலட்டில் வைக்கவே கூடாது. பேப்பர் டவலில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த பெயிண்ட்டை அதுலேருந்து எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். இப்போ இந்த பெரிய ஏரியாவுக்கெலாம் நான் அந்த பெரிய ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் ட்ரா பண்ணும்போது அந்த பெட்டலோட ஷேப் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லைட்டாக அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு நான் உள்ளே ஃபில் பண்ணுவேன். அப்போ வந்து லைனை விட்டு வெளியில் போகாது. சின்ன பிள்ளைங்களுக்குமே வந்து முதல்ல அந்த கார்னர் அவுட்லைன் மாதிரி போட்டு பெயிண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்.
ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணுறது ஒன்றும் இல்லை, தண்ணியில் முக்கிட்டு நீங்கள் அந்த டவலில் தொடச்சிட்டிங்கன்னா க்ளீன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து லைட் பிங்க் மிக்ஸ் பண்ணுறேன். லைட்டில் அந்த பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு பிங்க் இருக்குது, பட் அதில் கொஞ்சமாக மெஜெண்டாவும் ரெட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிங்க் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அதே சேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லிட்டில் பிட் ஆஃப் ஒயிட் போட்டிங்கன்னா, நான் வந்து முதல்ல போட்ட கலரை மேட்ச் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கலரை மேட்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மெஜெண்டா, பிங்க், ஒயிட்டு, கொஞ்சமாக ரெட்டு முதல்லையே வந்து மிக்ஸ் பண்ணும்போது எப்போவுமே டார்க்கான கலர் வந்து கொஞ்சம் தான் எடுக்கணும். நீங்கள் முதல்ல நிறைய ரெட் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ கலர் போட்டாலும் லைட் பிங்க் வரவே வராது. அதனால் லைட்டான கலர் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்தால் ஒன்றுமே ஆகாது. பிங்க், ஒயிட்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த ரெட் கலர் வந்து அதாவது டார்க்கான கலர் உங்களுக்கு வந்து பிங்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், அப்போ அதில் ரெட் வந்து லைட்டாக அந்த ஷேடுக்காக அந்த கலரை லைட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஒரு டைனி டிப்பு போதும். ஓகே, இது வந்து மோஸ்ட்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அந்த இருக்கும். அந்த ஃப்ளவர் வந்து விரிகிறப்போ அந்த பெட்டல் மடிஞ்சு அதுக்கு பின்னால் வரக்கூடிய கலர் தான் வந்து இது இந்த ரோஸில். ஸோ நான் மோஸ்ட்டாக எங்கெல்லாம் அந்த ஷேப் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஒரு ஷேப் வருதோ அந்த ஏரியாவில் எல்லாமே வந்து இந்த டார்க் பிங்க்கு பெயிண்ட் பண்ணுறேன். மோஸ்ட் இன்சைட் த பெட்டல், வெளியிலையும் வரும், பின்னாலேயும் வரும், உள்ளேயுமே வரும். இந்த கலர் மோஸ்ட்டாக வந்து இந்த பெயிண்டிங்கில் எங்கெல்லாம் அந்த பெட்டல் உள்ளே வருதோ அந்த ஏரியாவில், அப்புறம் இந்த கீழே வர இடத்துலலாம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்து நான் பெயிண்ட் பண்ணுறேன். நான் எங்கே பெயிண்ட் பண்ணுறேன்னு பார்த்து நீங்கள் அதே ஏரியாவில் அப்படியே பெயிண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒன்றும் மிக்ஸ் நான் வந்து அடுத்த கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஷேடு மிக்ஸ் பண்ணுறேன். அதே கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக அதே மாதிரி எனக்கு கலர் மிக்ஸ் பண்ண வரல, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனிவே ரோஸ் வந்து ஒரு லாஸ்ட் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து உங்களுக்கு அதே எக்ஸாக்டாக சேம் பிங்க் எனக்கு ரெண்டாவது மிக்ஸ் பண்ணும்போது அதே ஃபஸ்ட் உள்ள பிங்க் வரல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப டார்க் ஆகாத வரைக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியாது. முதல்ல நான் யூஸ் பண்ண அதே கலர் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இது இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அந்த சைடு அதை லைட்டாக லைட் பண்ணுறேன். அது அப்படியே இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே. நம்ம கீழே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு. இப்போ மேலே வந்து இதழ் மாதிரி இருக்குல்ல, அந்த பெட்டல் மாதிரி, அந்த ஒவ்வொரு இதழுக்கும் உள்ளே மட்டும் அந்த பிங்க் கொடுக்கணும். அந்த இதழோட அந்த கார்னர் அந்த ஓரத்தை நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு இதழ்லையுமே அந்த உள்ளே உள்ளது மட்டும் கொடுக்கணும். அதில் வரக்கூடிய இந்த வந்து கோலம் போடுற மாதிரி வரைஞ்சிருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒரு இதழுக்கு மேலே இன்னொன்று வர மாதிரி இருக்கும்.
பட் எதுவுமே நீங்கள் ஃபுல்லாக லைன் எதுவுமே வரையலைன்னா அது எது வரைக்கும் பிங்க் வரையணுங்கிறக்கு லைன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒவ்வொரு இதழ்லையும் உள்ளே மட்டும் பிங்க் கொடுத்து ஓரத்தை ஒயிட்டாகவே வைக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம அதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிங்கை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிக்கும் போதே வந்து நல்லா அப்படி ரோஸ் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அதே கலர் தான். ப்ரஷ் ஒன்றுமே நம்ம க்ளீன் பண்ண வேண்டாம். அதே கலரை இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்குறதுக்காக கொஞ்சமாக ஒயிட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெளியில் ஓரத்தில் போக போக இன்னும் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். லிட்டில் பிட் ஆஃப் ஒயிட்டு கொஞ்சமாக ஒயிட் எடுத்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ண அந்த கலரோடையே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இதழ்லையும் உள்ளதை மட்டுமே நம்ம இந்த ஸ்டெப்பில் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிக்க போகிறோம். அந்த லைட் பிங்க் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஏரியாஸ் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணியிருந்த அந்த கலரும் அந்த லிட்டில் பிட் ஆஃப் அந்த ப்ரௌனும் அந்த ரெண்டுமே எனக்கு காயாமல் இருந்துச்சு. முதல்ல மிக்ஸ் பண்ண டார்க் கலர் காயலை. அதில் கொஞ்சமாக அந்த ப்ரஷ்ஷெல்லாம் நான் க்ளீன் பண்ணலை. அதே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஏரியாஸ் வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கணும். அதுக்காக நான் அந்த கலரை மிக்ஸ் பண்ணி அதை மட்டும் டார்க்காக இது பண்ணுறேன். மோஸ்ட்டாக அந்த இதழ் வந்து மடிகிற இடத்துக்கு கீழே கொஞ்சமாக ஷேடோ வரும். அந்த ஏரியாஸ் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய ஒயிட்டும் பிங்கும் மிக்ஸ் பண்ணுறேன். லிட்டில் பிட் ஆஃப் மெஜெண்டா. இந்த டைம் ரெட் யூஸ் பண்ணல. ஒயிட்டு, பிங்க்கு, மெஜெண்டா, நிறைய ஒயிட்டு. இந்த எட்ஜில் வர்றது இன்னுமே நல்லா லைட் கலராக வரணும். அதனால் அந்த ப்ரஷில் நான் வந்து டைரெக்டாகவே கொஞ்சமாக ஒயிட் எடுத்து அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரஷில் நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண கலர் இருந்துச்சு, அதனால பிங்காக வருது. இப்போ அந்த பிங்க் எடுத்து நம்ம உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க் பிங்காக பண்ணோம்ல, அவுட்டர் வந்து ரொம்ப லைட் பிங்க், அது ஆல்மோஸ்ட் இந்த ஒயிட் கலர் மாதிரி வரணும். லிட்டில் பிட் ஆஃப் பிங்க். அதில் இப்போ எங்கெல்லாம் நமக்கு ஒயிட்டு தெரியுதுல்ல, அந்த கார்னர்லலாம் தெரியுற அந்த ஒயிட் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கலர் லைட் பிங்க் வச்சு பண்ணுறோம். இது முடித்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டார்க் பிங்க் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பிங்க்கு எல்லா பெட்டல்லையும் இன்சைடு வந்து பெயிண்ட் பண்ணோம். இப்போ வந்து எல்லா இதழுடைய அந்த ஓரத்தை வந்து நம்ம வந்து லைட்டு பிங்க், அதாவது நிறைய ஒயிட்டை எடுக்கணும். கொஞ்சமாக பிங்க், ரொம்ப கொஞ்சமாக தான் மெஜெண்டா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமனே கூட பிங்க் யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்லி அந்த எல்லா பெட்டலோட எட்ஜஸை வந்து இதை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணலாம்.
ஃபைனலாக கொஞ்சம் டச்சப் பண்ணுறேன். அதாவது எங்கெல்லாம் வந்து கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கணும் அப்படின்னு பார்த்து லைட்டாக டீட்டெயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வரைகிற மாதிரி வரைங்க. கொஞ்சம் ஏரியாஸ் மட்டும் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து அக்ரிலிக் பெயிண்டிங் வந்து எப்போவுமே வந்து அந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் ஒரு ப்ரஷ் வரைஞ்சிட்ருக்கிறப்போ இன்னொரு ப்ரஷ்ஷை கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது காஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியாது. அதாவது ஒருக்கா ட்ரை ஆகிட்டுன்னா அதை திரும்ப வந்து அந்த பெயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒன்று அதை க்ளீன் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த பெயிண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற 2 ப்ரஷ்ஷையுமே தண்ணிக்குள்ளேயே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த பெயிண்டிங்கை முடித்ததும் மறக்காமல் அந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் கழுவிடணும். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி, இல்லை வேணால் லிட்டில் பிட் ஆஃப் சோப்பு தேவையில்லை, நீங்கள் தண்ணியிலே நல்லா கழுவிட்டு காய வச்சிங்கன்னா போதும். ஓகே, இப்போ வந்து ரோஸ் வந்து வரைஞ்சி முடித்தாச்சு. நான் பேக்ரவுண்டு வரையலாம். பேக்ரவுண்டுக்கு வந்து இது ஒயிட் போர்டு, ஒயிட் ரோஸ், அந்த ரோஸோட எட்ஜஸே சரியாக தெரியல. அதனால தான் வந்து பேக்ரவுண்ட் போடலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த பிங்க் ரிலேட்டடாகவே போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மெஜெண்டா இருக்குல்ல, மோஸ்ட்டாக அந்த மெஜெண்டாவும் ஒயிட்டும், வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணல, அந்த மெஜெண்டா நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மெஜெண்டாவையும் ஒயிட்டையும் நம்ம பேக்ரவுண்டுக்கு அப்படியே வரையலாம். இது வந்து நான் தனி மெஜெண்டாவை கொடுத்தேன், அது நல்லா இல்லை. அதனால் நான் ஜஸ்ட்டு மெஜெண்டாவும் ஒயிட்டும் நான் இது போர்ட்லேயே மிக்ஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொடுக்கலாம். போர்டில் மிக்ஸ் பண்ணனாலும் பண்ணலாம். தனியாக நீங்கள் ஒரு இடத்துல மெஜெண்டாவையும் ஒயிட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக இந்த ரோஸை சுற்றி வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். கொஞ்சம் அந்த பெரிய ப்ரஷ்ஷு, பட் என்னோட அந்த பெரிய ப்ரஷ் பார்த்திங்கன்னா எட்ஜு வந்து பாயிண்ட்டாக இருக்கும். வாட்டர் கலர் ப்ரஷ் மாதிரி இருக்கும். எட்ஜு வந்து நல்லா டிப்பு வந்து நல்லா ஒல்லியாக இருக்கும். அதனால் அது வந்து சின்ன எட்ஜு, அதை கொஞ்சமாக நம்ம குட்டியாக லைன் வரைகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய பெயிண்ட் எடுத்து பண்ணுறதும் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க வரைகிறாங்க அப்படின்னா அவங்க ரோஸ் நல்லா வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வரைகிறப்போ அவங்க வந்து உள்ளே பெயிண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு கை ரொம்ப கண்ட்ரோல் இருக்காது. அதனால் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுங்கன்னா, ஒயிட்டும் மெஜெண்டாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு, இது நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் கொஞ்சம் பெருசு, இதோட கொஞ்சம் நல்ல சின்ன ப்ரஷ் வச்சு இந்த ரோஸை சுற்றி ஒரு அவுட்லைன் பொறுமையாக உட்காந்து ஒரு லைன் வரைய சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா பெரிய ப்ரஷ் வச்சு மீதியை நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ரோஸுக்குள்ளே போகாது, நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதோட அவ்வளோதான். என்னோடய எல்லா டிப்ஸும் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பெரியவங்களும் வரையலாம், சின்ன பிள்ளைங்களுக்குமே. நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளை வந்து வரைய ஆசைப்படுறா, அவளுக்கு ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு போர்டில் வரைஞ்சி கொடுங்க. அந்த ரோஸை வரைஞ்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பெயிண்ட் பண்ண சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே.
முடிஞ்சிச்சு. இதான் என்னோட ஃபினிஷ்டு பெயிண்டிங். நன்றி. பாய்.